ஒரு கேள்வி கொடுத்துட்டு இருந்ததோடு இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த கேள்வியை பார்ப்போம் இன்றைக்கி. சரியா, இந்த மாதிரியான கேள்வி வந்து எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, நல்ல கேள்வி வாசிங்க. 4 சக்கர வாகனங்களும் 3 சக்கர வாகனங்களும் என்ன செய்யுதான் நிறுத்தப்பட்டிருக்கான். ஒரு ஊர்தி சாலையில் பார்க்குறீங்களா, நிப்பாட்டப்பட்டிருக்கான். அதில் வந்து எத்தனை இருக்கான்? 16 வாகனங்கள் இருக்குது. சரியா, 16 வாகனம். இதில் வந்து இருக்குது 3 சக்கர வாகனங்களும் இருக்குது, 4 சக்கர வாகனங்களும் இருக்குது. சரியா, அவற்றின் மொத்த சக்கரங்களோட மொத்த சக்கரங்களோட எண்ணிக்கை வந்து எத்தனைன்னு கேட்டால் 54. சரியா, அப்போ 3 சக்கர வாகனங்களும் இருக்குது, 4 சக்கர வாகனங்களும் இருக்குது. அதில் எல்லாத்தையும் கூட்டுத்தொகை தான் வந்து என்ன செய்தான் 54 வருதான். சரியா, இதற்கேற்ப ஊர்தி சாலையில் உள்ள 4 சக்கர வாகன எண்ணிக்கை எத்தனைன்னு தான் கேட்குறேன். இப்போ வந்து கேள்வி என்னென்னு கேட்குறாங்க, 4 சக்கர வாகன எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு தான் கேள்வி. இந்த மாதிரியான கேள்விக்கு வந்து என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம இதை எடுத்துக்கணும். எது குறைந்த அளவிலான எண்ணை வந்து எடுத்துக்கொள்கிறோம். எது சொல்கிறோம்? குறைந்த அளவிலான எண்ணெய். அந்த இது 3 சக்கரங்கள் எத்தனை குறைவாக இருக்குது. அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு எடுகோல் மாதிரி எடுத்துக்கொள்கிறோம். இருக்கிறது இந்த 16 வாகனங்களில் இருக்கிறது எல்லாமே என்ன செய்யுது? 3 சக்கர வாகனங்கள்னு எடுக்கிறோம். அப்போ 16 தர 3 சக்கர வாகனங்கள் இருந்துச்சுன்னா 16 எத்தனை வரும்? 6 3 18 8, மிச்சம் 1 4, 48 டயர்கள் தான் இருக்கும். ஏன்னா 3 சக்கர வாகனங்கள் என்ன செய்யுது? 48 டயர். 3 சக்கர வாகனங்கள் எத்தனை? அப்போ மொத்தம் 48 வந்துடும். ஆனால் நமக்கு இருக்கிறது எத்தனை டயர்ஸ் இருக்குது? 54. சரியா, நம்ம 3 எடுத்தால் வந்து 48 3 சக்கர வாகனங்கள்னு எடுத்தால் மிச்சப்படுறது எத்தனை? 6. சரி, இன்னும் மிச்சப்படுறது எத்தனை? 6 இருக்க போகுது. விளங்கலையா? அப்போ இந்த 6 எதில் மிச்சப்பட்டதாக இருக்கும்? இந்த 6 வந்து என்ன? 4 சக்கர வாகனங்களாக இருக்கும். சரியா, மொத்த சக்கரங்கள் எண்ணிக்கை 54 இருக்குது. இங்கே வந்து என்ன செய்யப்படுது? 3 சக்கர வாகனங்கள் வந்து 16 எடுத்தோம்னா 48 சக்கரங்கள் வந்துடும். அப்போ அந்த 48 சக்கரங்கள் போயிடுச்சு. 54லேருந்து 48 போயிடுச்சுன்னா மிச்சம் படுறது வந்து 6 சக்கரங்களாக இருக்கும். இந்த 6 சக்கரங்கள் எதில் இருக்க போகுது? 4 சக்கர வாகனங்களோட உடையதாக இருக்கும். அப்போ 4 சக்கர வாகனங்கள் எண்ணிக்கை எத்தனை? 6. சரி தானே? விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, அப்போ என்ன செய்கிறோம்? வந்து இருக்கிறோம் 16 வாகனம் 3 சக்கர வாகனங்கள் 3 சக்கர வாகனம் எடுத்தால் 48 இது வந்துடும். சரியா, டயர்ஸ் வந்துடும். அப்புறம் மிச்சப்படுறது வந்து என்ன இருக்க போகுது? 6 சக்கரங்கள் வந்து என்ன செய்யப்படுது? மிச்சப்பட போகுது. அப்போ 6 சக்கரங்கள்லேயும் ஒன்று மிச்சப்படுச்சுன்னா எத்தனை? 6 வாகனங்களோட டயராக தானே இருக்க போகுது. அந்த ஒவ்வொரு டயரும் அதுதான் 6 சக்கரங்கள் அப்படின்னு எடுத்தோம். நினச்சா அப்போ இதுக்கான விடை வந்து எத்தனை வரப்போகுது? 6 வாகனங்கள். 4 சக்கர வாகனங்களாக இருக்க போகுது. ஒன்று மிச்சப்படுது. 4 வெஹிக்கிள் எத்தனை மிச்சப்பட்டிருக்க போகுது? சரியா, ஒன்றா 6 இது இருந்திருக்கும். அப்போ அது வந்து எத்தனையாக இருக்க போகுது? 4 சக்கர வாகனங்களுடையதாக இருந்திருக்க போகுது. அப்போ 6 வாகனங்கள். 6 வாகனம். 4 சக்கர வாகனம் வந்து 6 இருந்திருக்கும். சரியா, அப்போ 6 சக்கர வாகனங்கள் 4ம் சரியா, மிச்சம் 10 வாகனங்கள் என்னவாக இருக்க போகுது? 10 வாகனங்கள் வந்து என்னவாக இருக்க போகுது? 3 சக்கர வாகனங்களாக இருக்க போகுது. வேணால் கூட்டி பார்ப்போம். 6 சக்கர வாகனங்கள் வந்து 4 இருந்துச்சுன்னா சரியா, அப்போ 4 டயராக இருக்கும். மொத்தம் 6 4 24. 10 வாகனங்கள் வந்து 3 சக்கர இதாக இருந்துச்சுன்னா 30. இப்போ கூட்டி பாருங்கள், 54 டயர்ஸ் வருதா இல்லையான்ட்டு மொத்தம். விளங்கலையா? இதுதான் விஷயம். சரியா, கொஞ்சம் அந்த மாதிரி கேள்விகள் நிறையா எடுத்துகிட்டு பார்ப்போம். கொஞ்சம் செஞ்சு பார்த்து தான் பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொரு கேள்வியும் வந்தால் இன்றைக்கி அதையும் பார்த்துருவோம். ஓகே, சரியா. சரி, என்ன கேள்வினா, சமீர் மற்றும் அரவிந்த் ஆகியோருக்கும் தற்போதைய வயதுகளுக்கு இடையிலான சமீருக்கும் அரவிந்துக்கும் தற்போதைய வயதுகளுக்கு இடையிலான சரிங்க போட்டுக்கோங்க. தற்போது வயதுகளுக்கு இடையிலான வித்தியாசம் வந்து 5க்கு 4. சரியா, இன்னும் 3 ஆண்டுகளின் பின்னர் இவர்களின் வயதுகளுக்கு இடையிலான விகிதம் 11க்கு 9 ஆகும் எனின் அரவிந்தின் தற்போதைய வயது அது இப்போதைய வயது தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டால், இந்த மாதிரியான கேள்விகள் கொடுத்தா கொடுக்குற விகிதத்துக்கு சரியா எக்ஸ் ஆர்பில் எழுதி சொல்கிறோம். 5xக்கு 4xாக இருக்க போகுது. இதே
என்ன செய்ய போகிறாங்க, 3 ஆண்டுகளுக்கு பின். சரியா, 3 ஆண்டுகளுக்கு பின் விட வரப்போகுது 5x + 3க்கு என்ன வரப்போகுது, 4x + 3 இருக்க போகுது. அதுதான் இப்போ தற்போது இது இந்த விகிதம் சமன் எதுக்கா, 11க்கு 9 தான். அதுதானே சொல்லியிருக்காங்க. சரியா, அது வந்து தான் 11க்கு 9 ஆகும். அரவிந்தின் தற்போதைய வயதினை இப்படி கொடுத்துட்டா இனி என்ன செய்யணும், இதை வந்து நம்ம பின்னமாக எழுதிக்கொள்கிறோம். இந்த மாதிரி கேள்வி நம்ம பார்த்துருக்கோம். 5x + 3 கீழ் 4x 3 சமன் 11 9. இப்போ குறுக்க பெருக்கம் செய்கிறோம். இங்கே 9 கீழ் 5x + 3 11 4x + 3 9 45x + 39 27 44x 33. இந்த 44x இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா 45xோட 44x போயிடுச்சுன்னா மைனஸ் தான் இங்கிட்டு வந்தால் இப்போ 1x. இந்த 27 அங்கிட்டு கொண்டு போகிறேன், மைனஸ் ஆகும். 33 27 போயிடுச்சுன்னா எத்தனை, 6. சரித்தானே, அப்போ x சமன் 6. அப்போ x சமன் 6ன்னு வந்துச்சு. சரியா, தற்போதைய வயதுன்னு கேட்குறாங்க. சமீர் விட்டு தற்போதைய வயது பாருங்கள். சமீரோட தற்போதைய வயதுனா, சமீருக்கு வயது பார்த்தீங்கன்னா 5xன்னு எடுத்துருக்கோம். எக்ஸுக்கு பதில் என்ன செய்ய போகிறோம், இது வந்து தற்போது, இது வந்து 3 வருஷத்துக்கு பின். அதை நல்லா கவனிச்சுக்குங்க. அப்போ சமீரோட தற்போதைய வயதுனா 5, எக்ஸுக்கு பதில் நம்ம எத்தனை போடுறோம், 6 போடுறோம். 6 30 இருக்க போகுது. விளங்குச்சா, இதுதான் இவ்வளோத்தான் இது. இன்னொரு கேள்வியோடு அடுத்த இதில் சந்திப்போம்.